திங்கக்கிழமை. ஆமா, இப்பயாவது ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கியா? வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். ஸோ போன வாரம் வந்த ஒரு கமெண்ட் என்னை ரொம்ப பாதித்த ஒரு கமெண்ட். என்னென்ன திட்டிவிட்டாங்களா? நல்லா ஜென்யூனா இருந்துச்சு அந்த கமெண்ட். என்னன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க உங்ககிட்ட வந்து நாங்க நியூஸ் கேட்குறோம், ரொம்ப டிமாண்ட் பண்றோம்லாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்க உங்களோட ஷோ இந்த ஃப்ளோலே போங்க. இந்த சீட் எடுக்கிறீங்கல்ல, இல்ல ஏதாவது ஒரு நபர் வருவார்ல, சரி, அது அப்படி வரும்போது அந்த நபரை பத்தியான அப்டேட் ஏதாவது இருந்தா கூட நீங்க சொல்லுங்க அப்படின்ற ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்காம இந்த மாதிரி கூட நீங்க லைட்டா எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஜெனினா இருந்துச்சு அது. ஸோ அதனால வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படி இன்னைக்கு இந்த சீட்ல வர்றதோ இது நம்ம பாட்டு படத்துலயோ அந்த ஹீரோ யாரு வராங்களோ இல்லை ஹீரோ யாரு வராங்களோ அவங்க பத்தி டேரக்டரையோ லைட்டா ஒரு சின்ன அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அவங்க லைன் அப் என்ன அப்படின்றது கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, சரியா? டன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைய முதல் செக்மெண்ட்டுடைய பெயர் நாகப்பதினியா ஹெச்கே. எஸ்கேனா எஸ்கேமா? ஹரிஷ் கல்யாண் அப்பெல்லாம் சுருக்கினா யாரும் கூப்பிட்டமே எனக்கு தெரியல. கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் கூப்பிடுறாங்க, ஹெச்கே என்ன சொல்றாங்க. அப்படியா? ஆமாண்ணே. ஸோ வந்து ஹெச்கே நடித்த படங்கள் 20 நொடிகளில் எத்தனை படங்கள்? 6 7 9 9 படமா? நடிச்சிட்டார 9 படம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ரொம்ப படம் அடிக்காம இப்ப ஹெச்கேன்னு வந்திருக்கும் பேரு எல்லாம் நடிச்சிருப்பாப்ல. வார்த்தை தான். சரி, ஓகே, சொல்லுங்க 9 படம் ஹரிஷ் கல்யாண் நடித்த படங்கள். லப்பர் பந்து, பார்க்கிங், தனுஷ் ராசிக்கார் நேர்களே, தாராள பிரபு, பொறியாளன், ஆஹா என்ன நடிச்சாப்லடா, வில்லம்பு, அவ்வளவுதான், பாம் முடிஞ்சுச்சு. சோ ஹரிஷ் கல்யாணுடைய அடுத்தடுத்த அப்டேட் டீசல்லாம் இருக்கு. டீசல் அதாங்க அடுத்த படம். அந்த பாட்டு தான் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நங்கூரமா இறங்குற அந்த பாட்டு. அதேதான். சோ பாட்டுலாம் முன்னாடியே வந்துருச்சு ஜிம்முனன் தாமஸ் அவருடைய மியூசிக்ல. சோ வந்து ஹரிஷ் கல்யாண் அதுல நடிச்ச படம் டீசல். சொன்னேன் டாடி விட்டுருவேன்னு சொன்னேன் நானு. டீசல் வந்து அதுதான் வந்து ஹரிஷ் கல்யாணுடைய அடுத்த ரிலீஸ். இன்னொன்னும் அவரோட பிலிமோகிராஃபிலேயே ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா இந்த படம் தான் சொல்றாங்க. இது டீசல். ஆமா, இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்லயே இந்த படம் தான் அதிக பட்ஜெட்ல வந்து உருவாயிருக்கு அப்படின்றது. ஸோ வந்து டீசல் தான் அவருடைய அடுத்த ரிலீஸ். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு படம். அந்தகாரம் படம் இருக்கு இல்லையா, அந்தகாரம், விக்னராஜன், அர்ஜுன் தாஸ், வினோத் கிஷன்லாம் அவருடைய அடுத்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோ. அதுவும் அஃபிஷியலி அனௌன்ஸ்டு தான். ஸோ அதை வந்து இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் இருக்கு அப்படின்றதான் வந்து அஃபிஷியலி அனௌன்ஸ்டு படங்கள். இது போக பல படங்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த இன்டர்வியூலயுமே வந்து சொல்லியிருந்தாரு, கேங்ஸ்டர் கதையெல்லாம் வருதுப்பா அப்படியா. அந்த மாதிரி கேங்ஸ்டர்னா ஒரு புதுப்பேட்டை ஜோன்ல. ஸோ அந்த மாதிரியான இப்போ ஒரு ஆக்ஷன் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒர்க் ஆகுது. இப்போ வில்லேஜ் பையனாவும் லப்பர் பந்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்றனால ஸோ பலதரப்பட்ட கதைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹரிஷ் கல்யாணுடைய அடுத்தடுத்த 2 படங்கள் வந்து டீசலும் விக்னராஜன் அவருடைய இயக்கத்துல வர அந்த படமும் தான். சூப்பர். மிஸ்கின் மட்டும் தான் போட்டிருக்கு, இயக்குனர் மிஸ்கின் போடல, நடிகர் மிஸ்கின் போடல. அதனால வந்து நம்ம காமனா அவரு மிஸ்கின்னு பேரு எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாத்தையும் நம்ம சொல்ல, நடிச்சது இயக்கம் எல்லாத்தையும் சொல்ல போறோமா? நம்ம நடிச்சது இயக்குனது அது மட்டும் தான். அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு போன படமா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா இந்த வருஷத்துல வந்து எல்லா படத்தையும் தான் சொல்லணும். அதனால நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நடிச்ச படம் சாரை பொறுத்தவரையில வந்து ஒரு படம் பார்த்துட்டு பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாருன்னா போயிருவாரு. அந்த கதை பார்க்கிங்ல இருந்து வீட்டுக்கு போற அந்த கேப்ப கூட விட மாட்டாரு. கார்ல கூட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. கடைசி விவசாயி படம் பார்த்துட்டு அதான் சொல்றேன். ஆமா, அப்படியான விஷயங்கள்லாம் நடந்தது. கொட்டுக்காளிக்கு சொல்லவே வேணாம். ஆமா. ஸோ வந்து அதே மாதிரி வார்த்தைகளுமே வந்து அவர் மீறி ஒரு வார்த்தை கட்டுக்கடங்காத வார்த்தைகள்லாம் வந்துடும் ப்ரொமோஷன்ல. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. மிஸ்கின் அவர்கள் நடித்த இயக்கிய படங்கள் எத்தனை படங்கள்? 8. இது எப்படி நம்ம சொல்ல போறோம்? நடிச்சது அப்படிலாம் இல்ல, என்ன சொல்றோமா? நடிச்சது இயக்குனது சேர்த்து தான் 10 12 12 13. சரி சொல்றா. இருங்க அவ்வளவுதான் ஸ்டார்ட். ரைட். 5வது நந்தலாலா, சித்திரம் பேசுதடி, ஓநாய மாட்டுக்குட்டியும், அதுக்கப்புறம் வந்து சைக்கோ, சவரக்கத்தி, பிசாசு 2, பிசாசு, அப்புறம் வந்து லியோ, மாவீரன், அதுக்கப்புறம் வந்து சவரகத்தை சொல்லிட்டேன்னா சுட்டுப்பிடிக்க உத்தரவு, அப்புறம் வந்து டிராகன்ல இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சிருச்சு. பேச்சுலர் முடிஞ்சிருச்சு. ஆனா 25 செகண்ட் போயிடுச்சு. 13 வந்துருச்சா? 12 தான் வந்திருக்கு. பேச்சுலர் சேர்த்தா 13. ஓகே. சோ அடுத்த செக்மெண்டோட பெயர் வரணும். கண்ணில் சுடும் வெயில் காலம், உன் நெஞ்சில்
குளிர் பனிக்காலம். அன்பில் அடை மழைக்காலம். அன்பே என்ன அன்பே அதானே? கரெக்ட்ண்ணே. கண்ணில் ஆமா ஆமா சுடும் வெயில் காலம். ஈஸியா எடுத்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாப்ல. இப்ப எனக்கு எவ்வளவு டஃபா கொடுப்பாரு பாருங்க. டஃபாலாம் இல்ல, இதெல்லாம் வந்து இப்படிதான் சொல்லுவாப்ல. எல்லாரும் கேட்டு ஏன்டா வினோதேசத்தமே உனக்கு தெரியலையாடா? அது தெரியாது உன் தப்புடா. ஆனா நான் எடுத்து வர படங்கள் வந்து உனக்கு தெரிஞ்ச படங்க தானே எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. கேட்காமல் காட்டும் அன்பு உயர்வானது. கேட்காமல் காட்டும் அன்பு உயர்வானது. சரி, கேட்க சொன்னா அதானே? கேட்டு கொடுத்தாலே காதல் அங்கு உயிராகுது. அதான் அந்த பாட்டு தான். கோடம்பாக்கம் பாட்ட சொல்லு. இதுங்க ஐயோ நந்தா அவரே சிற்பி இசையில் உருவான பாடல். கேட்க என்னண்ணே அதானே கோடம்பாக்கம் படம். கோடம்பாக்கம் தான் நந்தா நடிச்ச படம் தான். முதல் வரியை தானே. இருங்க வரேன். காதல் சுகமானது. அது வேற படம். அது ஸ்னேகா பாட்டு. ஆமா பாசப்படி ஓரமா. டப்பிங். ஆமா, இது அது மாதிரி தானே. ஐயோ காதல் சுகமானது அப்படியே அங்கேயே போதே. கரெக்ட் தான். முன்ன பின்ன மாத்தணும் லைட்டா. சுகமான காதலா? இல்ல சுகமானது காதல் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் வருது. ரகசியமானது காதல் மிக மிக. ஓகே. சூப்பர்ண்ணே, சூப்பர். மூன்றாவது செக்மெண்ட். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஹீரோ வந்து தன்னோட குடும்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஒண்ணு எடுப்பாப்ல. சொல்லிட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா? என்ன கண்டுபிடிச்சேன்? நீ இப்படி பிளாட்டா எல்லா படத்துலயும் இதுதான். இதுல வந்து கேப்பார்ல கர்ணஸ் அயன்ல படத்தோட கிளைமேக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி ஒரு 10 படம் சொல்லுப்பா. 75 வருஷம் சினிமால இதான் கிளைமேக்ஸ் வரல. அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுப்பாப்ல. ஓகேவா? இதுதான் ஹீரோவோட கேரக்டர். எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு? ஃபேமிலிக்காக, குடும்பத்தை இதுக்காக. ஓகே, ஒரு ரிஸ்க் எடுக்கிறாப்ல. இது வந்து ஹீரோவோட கேரக்டர். ஏன்னா படம் முழுக்கவே இதுதான் இருக்குன்றனால வேற எதுவும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக சொல்றேன் நான். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்? அதுக்காக சொல்றேன். படத்துல வந்து வர்ற ஒரு போலீஸ் கதாபாத்திரம் பயங்கர இரிட்டேட் பண்ணும் நம்மள. அந்த கேரக்டர் பார்த்தாலே என்ன பண்ற அடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கே அந்த கோவம் வரும். அந்த போலீஸ அப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஹீரோவே அவர் அது பண்றதுனாலதான் நம்மளுக்கு அந்த கோவமே வருது. இது ஒரு கேரக்டர். இன்னொன்னு வந்து நெகட்டிவ் கேரக்டர். இவங்க வந்து ஃபீமேல் நெகட்டிவ். படத்துல நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்க சைடும் சில நியாயங்கள் இருக்கும். ஹீரோ வந்து எதுக்குறதுக்கு அவங்க சைடும் சில நியாயங்கள் இருக்கும். ஹீரோ சைடும் அதுக்கான நியாயங்கள் இருக்கும்ல. ஆனா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு நெகட்டிவா தான் அந்த கேரக்டர் நமக்கு தெரியும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அந்த நெகட்டிவ் கேரக்டரே போலீஸ் தான். அவங்களும் போலீஸ் தான்டா. அந்த அந்த பொண்ணும் போலீஸ். ஆமா, பொண்ணும் பொண்ணுன்னு யோசிக்காத. கொஞ்சம் பெரிய பெரிய ஏஜ்ல கொஞ்சம் ஹீரோ கேரக்டர். படங்கள் பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாப்புல. படங்கள் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். பாபநாசம் ஹீரோ கேரக்டர். ஹீரோவுடைய எய்மே எப்படி இருக்கும்னா ஆமா அதுதான். அதுக்காக பல ரிஸ்குகள் எடுப்பாப்புல. அந்த ரிஸ்க் வெற்றியும் ஆயிரும். அப்படியே ஒரு கேரக்டர். ஹீரோயினுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்குவாரு சொல்லிட்டாப்புல. முடிஞ்சா ஹீரோவா நிறைய விஷயங்கள் இது பண்ணுவாங்க. லவ் ஆயிரும். இது ஹீரோ கேரக்டர். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா ஆமா ஆமா. பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட் கத்துப்பாரு. ஆமா. இன்னொரு கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். சப்போர்ட்டிங் கேரக்டர் ரொம்ப ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா கேரக்டர். ரைட்டா? அவ்வளவுதான். ஹீரோவும் அவங்க அப்பாவும் அவ்வளவு ஜாலி. 2. மூணாவது தெலுங்கு படம் டெம்ப்ளேட்டா இருக்கடா.
இல்ல பக்கா தமிழ் படம். சரி 2 கேரக்டரா. 3வது கேரக்டர் இங்க இதெல்லாம் காதல் வந்து இதாயிருச்சா, அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஆகி ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து வச்சிருப்பாப்ல பத்திரமா. அது வந்து ஆந்திரால. அங்க வந்து அவங்க எதை சொல்ல மாட்டேங்குமே, அங்க அவங்க பாட்டி கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். மனோரமா அடிச்சது. ஆமா 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 ஆமா, இதுதான் சிம்பு படம். குத்தா இறங்கி ஆந்திரால தம்மா. இல்லண்ணே, நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. அந்த கேரக்டர் மனோரமா இன்னொருத்தங்க. ஆமா, மனோரமா நடிச்சதுதான். ஆனா வந்து அது தமிழ்நாட்டுலதான் ஒரு இவர் வச்சிருப்பாரு. குத்துல யாரு, கலாபவன் மணி வந்து மாமனார் வீட்டுக்கு அமைச்சு வச்சிருப்பாரு. ஆமா, அதுவும் மனோரமா தான். அது மனோரமா தான். ஆனா இது ஆந்திரான்ட்டேன் நானு. ஆந்திராளுக்கு மனோரமாவா? ஆந்திரால இருக்க மனோரமா. உங்க வீட்டுக்காரர் சூர புலிதான், கொன்னுட்டாங்க. சரி, இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின்காக நிறைய விஷயங்கள் ஹீரோயின்காக சில விஷயங்கள் கத்துக்கிட்டு ப்ரூவ் பண்றாப்ல. பாத்தியா, நான் கத்துக்கிட்டேன் நானும் அப்படின்றாரு. நானும் வந்து அவ்வளவு இதெல்லாம் கிடையாது. காக்கர்லா காதலன் தானே. காக்கர்லா பொண்ணை தானே தூக்குவாங்க. வெரி குட். அவங்களுக்கு வந்து நம்ம விடையும் ஒரு கேள்வியும் சொல்ல வேண்டிய நேரம். போன எபிசோட்ல சொன்னதுக்கான பதில் வந்து இதுதான். ஏன்னா வந்து நீங்க அப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய ஈஸியாவே சொல்லிட்டோம். ஓகே, இது வந்து அந்த ஃபுட்பால் மேட்டர்லாம் சொன்னனால நம்மளே பதில சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, ரைட்டு. இப்ப அவங்களுக்கான முதல் கதாபாத்திரம் இது வந்து ஹீரோ கேரக்டர் தான். ஸோ ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு பிரேக்கப்ல இருந்து ஸோ அப்பதான் வெளியே வந்து அதை மறந்து வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்து புது வாழ்க்கைக்குள்ள போயிருப்பாரு. ஓகே. ஸோ அந்த வாழ்க்கையில அவர் எப்படி போறாரு, அதுல இருக்கிற சிக்கல்கள் என்ன, பிரேக்கப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரெகுலர் லைஃப் எப்படி இருக்குங்கிறது தான் மேஜர் ஆஃப் த. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதான் படமா இருக்கும், அதான் அவரோட கேரக்டராகவும் இருக்கும், எப்படி இந்த புது வாழ்க்கையை அடாப்ட் பண்றாருன்னு. ரைட். இன்னொரு கேரக்டர் வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு. இந்த ஹீரோக்கு இதுல 2 ஃபேஸ் இருக்கு இல்லையா. சோ அவரு விரைங்க. ஆமா, லவ் போர்ஷன்ல இருக்கும்போது ஒண்ணு, இப்ப கல்யாணம் போர்ஷன்ல இருக்கும். ரெண்டுலயுமே டிராவல் ஆகக்கூடிய அவருடைய உற்ற நண்பன் அப்படியான கேரக்டர். ஸோ ஒரு காமெடி கேரக்டர் தான். ஆனா அதே சமயம் அந்த கேரக்டர் பயங்கர எமோஷனலாவும் அந்த கதையில வந்து பிளே பண்ணோம் அப்படின்றதான். ஸோ ஹீரோக்கு வந்து ஒன்லி ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இருக்கக்கூடிய கேரக்டர். கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, ரைட். ஸோ 3வது கதாபாத்திரம் வந்து ஹீரோவோட காதலி. அவங்க வந்து பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த லவ்வரை கூப்பிடுற அந்த இதுவே ரொம்ப அழகா இருக்கும். அது இப்போ வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஐகானிக்கான ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து எதிர்பாராத விதமாக இறந்ததுனாலதான் ஒரு பிரேக்கப்பே நடந்திருக்கும். ரைட்டு. ஸோ வந்து அவங்க வந்து மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிலாம் போயிருக்க மாட்டாங்க. இழப்புனால தான் பிரேக்கப் நடந்திருக்கும். இதுதான் அந்த கதாபாத்திரம். ஸோ இந்த 3 கதாபாத்திரத்துலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி இது என்ன படங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பறவை முனியம்மா டெம்ப்ளேட்ல தான் இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி.